முத்துக்கிட்ட சிக்க போகிற ரோஹிணி மனோஜை நம்பி ஓவரா ஆட்டம் போடுற விஜயா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியலில் பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி எப்படியோ ரோகிணி அவங்க நினச்சதை நடத்தி காட்டிட்டாங்க. அதாவது அண்ணாமலையோட பணத்தை ஜீவா கிட்ட இருந்து வாங்கி அதை எல்லார்கிட்டையும் மறைத்து தன்னுடைய அப்பா கொடுத்ததா பொய் சொல்லி மனோஜுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வழிகாட்டிட்டாங்க. இது எதுவுமே தெரியாமல் ரோகிணியை கண்மூடித்தனமாக விஜயா நம்புகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியாக விஜயா மனசை குளிர வைக்கிறதுக்காக ஷோரூம் கடையை திறக்கிற விதமாக விஜயாவை வச்சே ஃபங்க்ஷனை வெற்றிகரமாகவும் முடிச்சிட்டாங்க. விஜயாவும் இதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப ஓவர் குஷியில் கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே வந்த ஸ்ருதியோட அம்மாவுக்கு அதிக வரவேற்பு கொடுத்து மீனாவோட குடும்பத்தை மட்டம் தட்டி பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா கடையில் வந்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முதல் முறையாக ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஒவ்வொருங்களும் அவங்களுக்கு அதுக்கப்புறமா கடைக்கு வந்த எல்லாருமே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு முதலாக ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியாக பொருட்களை வாங்குறாங்க. அப்போது ஸ்ருதியோட அம்மா பணக்கார திமிரை காட்டுற விதமாக ஏசி ஒன்றை வாங்குறாங்க. மீனாவும் விலை கம்மியாக இருக்கிற மிக்சி ஒன்று வாங்குறாங்க. இதை பார்த்து வழக்கம் போல் மீனாவை அசிங்கப்படுத்தியதை பேசுகிறாங்க விஜயா. இதை பார்த்த பாட்டி விஜயா கிட்ட, என்ன திமிரு கொஞ்சம் ஓவராக இருக்குது, உன் வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி தான் நீ நடத்துவியா, இந்த மாதிரியா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டாங்க விஜயாவுக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் அசரக்கூடியவங்களா விஜயா. ஸோ அவங்க ஆட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா அவங்க வாங்கின பொருளுக்கு பில் போட போகும்போது விஜயா, நீ வாங்கின சின்ன தொகை உள்ள பொருளை முதல்ல பில்லு போடுவாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ண, இந்த மாதிரியா சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா வாங்கின பொருளுக்கு பில் போடுறதுக்கு போகிறாங்க. இதை கேட்ட மனோஜும், வெறும் 5000 ரூபாய்க்கெல்லாம் பில் போட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரியா தெனாவட்டா மீனாவை அசிங்கப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா பாட்டி மனசு தான் முக்கியம் இந்த மாதிரியா சொல்லிட்டு மீனாவோட மனசும் கைராசியும் கண்டிப்பாக நீ நல்லா வருவ இந்த மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வேண்டா வெறுப்பா மீனா வாங்கின பொருளுக்கு பில் போடுறாரு மனோஜ். இதை தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் வாங்கின பொருளுக்கு பணத்தை கொடுத்துட்டு பொருட்களை வாங்குறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் முதலாளி தோரணையில் உட்காந்துக்கிட்டு அங்கே வேலை பார்த்த ஊழியர்களை மட்டம் தட்டி பேசி அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாரு. அவங்களும் உங்கள் கடை, நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம் இந்த மாதிரியா சொல்லிட்டு இவர் எல்லாம் எங்கே முன்னேற போகிறாரு இந்த மாதிரியா புலம்பிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பின மனோஜ் ஓவராக கித்து காட்டுறாரு. அத்தோட விஜயா இவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிற விதமாக மனோஜன் ரோகிணியை வரவேற்கிறாங்க. இதை தொடர்ந்து மறுநாள் காலையில் நேரமாகியும் மனோஜ் எழுந்திருக்கவே இல்லை. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிற நிலையில் விஜயா மனோஜை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த சோம்பேறி மனோஜ் சொகுசா படுத்துக்கிட்டு எழுந்திருக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறாரு. இவரை வச்சு விஜய் டிவியில் 5 சீரியலில் நடிக்கிற டோரா புஜ்ஜி சிறகடிக்க ஆசை மூலியமாக பிரபலமான ஜீவா கடை எந்த அளவுக்கு முன்னேற போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கிடையில் ரோகிணி பண்ண தில்லாலங்கடி வேலை முத்துவுக்கு கூடிய விரைவிலேயே தெரிய வரப்போகுது. அந்த வகையில் முத்துவுக்கிட்டையும் கையும் களவுமாக சிக்க போகிறாங்க ரோகிணி. அது மட்டும் இல்லாமல் மனோஜை நம்பி ஓவராக ஆட்டம் போடுற விஜயாவுக்கும் சரியான பதிலடி கொடுக்குற விதமாக அந்த பணத்தை பற்றின ரகசியங்கள் தெரிய வரப்போகுது. இவரை வச்சு இந்த கடை எப்படி தான் முன்னேற போகுதோ தெரியல. இதுக்கிடையில் ரோகிணி பண்ணின தில்லாலங்கடி வேலை முத்துவுக்கு கூடிய விரைவிலேயே தெரிய வரப்போகுது. ஸோ அந்த வகையில் முத்துக்கிட்டையும் கையும் களவுமாக சிக்க போகிறாங்க ரோகிணி. அது மட்டும் இல்லாமல் மனோஜை நம்பி ஓவராக ஆட்டம் போடுற விஜயாவுக்கும் சரியான பதிலடி கொடுக்குற விதமாக அந்த பணத்தை பற்றின ரகசியங்களும் தெரிய வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா டே பை டே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.